பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இது வாங்கினா அது இலவசம், அது வாங்கினா இது இலவசம். ஆமாம், இந்த படத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். உண்மையாக அந்த படத்தோட பேர் அது வாங்கினா இது இலவசம். என்னடா அது வாங்கினா இது இலவசம் அப்படின்னா ஏதோ ஃபிகருங்களை வச்சு மாயமானம் காட்ட போகிறாங்க அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் அவங்க சொல்ல வர்றது கிளைமாக்ஸில் நீங்கள் செய்த கர்மா உங்களுக்கு இலவசமாக அதற்கான பலனை உடனுக்குடன் தரும். முன்னாடிலாம் சொல்லுவாங்க தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்றே கொள்ளும் அப்படின்லாம். இப்போல்லாம் அப்படி இல்லை, தெய்வமே அன்றே கொள்ளுது அப்படிங்கிறது தான். இந்த படத்தை ரசிகர்களை கொஞ்சம் கொள்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க. அதுதான் அந்த படத்தில் உள்ள ஒரே பலவீனம். மற்றபடி கிளைமாக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. உண்மையாக அந்த படத்தை விஜய் டிவி ராமர் தான் இந்த படத்தில் ஹீரோ. ஆமாம், ஆனால் அவர் இந்த படத்தில் பெருசாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பட்டுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் எடுத்துருக்கிற சீன்ஸ் ஓப்பனிங்லேருந்து எதுக்கையா இவனுங்க 3 பேரும் பிட் பாக்கெட் அடிக்கிறானுங்க, தண்ணியை போடுறானுங்க, சலம்புறானுங்க. ராமர் அவர் ஃப்ரெண்டு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இது என்ன திருப்பி இப்படியே காட்சிகள் வருது, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. ஆனால் கிளைமாக்ஸில் வச்சுருக்காரு பாருங்கள் இந்த படத்தோட டைரக்டர் SK செந்தில்ராஜன். அவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு. ஸ்ரீஜா சினிமாஸ் தயாரிப்பில் அவரே தான் தயாரித்து இருக்கிறாரு. அது வாங்கினா இது இலவசம் படத்தை. விஜய் டிவி ராமர் இதில் முதன்மை கதாபாத்திரம் ஹீரோ. அவர் கூட கதாநாயகியை கன்னட திரையுலகை சேர்ந்த நடிகை பூஜா ஸ்ரீ. அவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் 5-6 பொண்ணுங்க வேறு லெவலில் இருக்காங்க. மேலும் கலையரசன், கலை உங்களுக்கு தெரியும், நிறைய படத்தில் நல்ல ரோல் பண்ண அந்த கர்லிங்கரோட அவர். சூப்பர் குட் சுப்பிரமணி ஒரு குறி சொல்கிறவராக வருவார். நைட்டில் நடு ஜாமத்தில் குறி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவரை பிடிச்சி வச்சு அவங்க படுத்துகிற பாடு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம படம் பார்க்குறப்ப தோணுச்சு. ஆனால் இப்படிலாம் ஒருத்தரை நீங்கள் கஷ்டப்படுத்தினா காலம் உங்களை எப்படி வேதனைப்படுத்துங்கிறத கிளைமாக்ஸில் சொன்ன விதம் இந்த படத்தை ஹைலைட் பண்ணிடுச்சு. மாரிஸ் ராஜா, சம்பத், மீசை ரமேஷ், அருண், அம்மையப்பன், பாலாஜி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் இயக்குனர் SK செந்தில்ராஜன் கரூரை சேர்ந்தவர். கரூர் லொக்கேஷன்லேயே இது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு கரூர் லொக்கேஷன் அவ்வளோவா காட்டப்படல. இதில் நிறைய இடங்களை கரூரில் காமிச்சிருக்கிறாங்க. அது வித்தியாசமாக இருக்குது. தஞ்சை, கோவை, உதகை, மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் காமிச்சிக்கப்பட்ட அளவுக்கு கரூர் லொக்கேஷன் காமிக்கப்படல. இந்த படத்தில் அதை காமிச்சிருக்கிறாங்க. அதுக்காக பாராட்டலாம், கிளைமாக்ஸுக்காக பாராட்டலாம். ஆனால் மொத்த படத்துக்காகவும் எவ்வளோக்கு எவ்வளோ பாராட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த டீமை நம்ம கொட்டணும், குமுறணும் அப்படின்னு தோணுது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் விஷயாதிகளை கூட வச்சுக்கிட்டு இந்த SK செந்தில்ராஜன் தன் கதையை களப்படுத்தி இருந்தால், திரைக்கதையாக்கி இருந்தால், காட்சிப்படுத்தி இருந்தால் அது ரசிகர்களை படுத்தி இருக்காது. ஆனாலும் இவ்வளோ நேரம் பார்த்த படத்தோட கிளைமாக்ஸ் இது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டெப்த்தான கிளைமாக்ஸ் படத்தில். வினை விதைத்தவன் வினையே அறுப்பான், திணை விதைத்தவனுக்கு தான் திணை கிடைக்குங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறதுல இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சிலர் செய்யும் தவறால் மற்றவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதனால் என்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது, அதுக்கு ஒருத்தர் பழிவாங்க துடிச்சா என்னெல்லாம் நடக்கும். ஜாலியான 3 பேர் வழி எவன் எப்படி போனான்னு அடித்து பிடுங்கி திங்கிறான், அவங்களுக்கு யார் தண்டனை தர, ஆனா பெண்ணா அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்துக்கு அரவிந்த் ராஜோட தான் மியூசிக் வேறு லெவலில் போட்டிருக்கிறாரு. விக்னேஷ் மலைச்சாமி ஒளிப்பதிவு, நாகராஜன் D அவர் தான் இந்த படத்துக்கு படத்தொகுப்பு தான் கொஞ்சம் படாவதி தொகுப்பாக இருக்குது. அது இயக்குனர் இவருடைய கையை கட்டி போட்டாரா இல்லை இவர் கத்திரியை காணாமல் போக்கிட்டாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லாம். நான் அதுமாதிரி சரவணனோட டான்ஸ் படத்தில் கொடுத்த காசுக்கு அந்த கிளைமாக்ஸும் ஒரு 4-5 பெண்களோட ராமர் அடிக்கிற லூட்டியும் உண்மையாக ஒர்த்தாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு முழு பாடல் மழையில் நனைஞ்சபடியே ஒரு ஐட்டம் சாங்கு அதே மாதிரி பிரமாதமாக இருக்குது. மொத்த படப்பிடிப்பும் முடிஞ்சு இந்த படம் திரைக்கு வருமாங்கிற சூழலில் ஒரு படத்தை இன்றைக்கி திரைக்கு கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் பிப்ரவரி 14 அன்னைக்கு இந்த படம் வெளிவந்திருக்குன்னா அதுக்கு இந்த படத்தை தயாரித்த
இந்த படத்தோட இயக்குனர் செந்தில்ராஜன் மட்டும் இல்லைங்க, அவருடைய எஸ்கே செந்தில்ராஜன் மட்டும் இல்லை, இந்த படத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிற ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷும் நம்மளை மாதிரியே இந்த படத்தில் 5-6 நாயகிகள் இருக்காங்க. அருமையான கிளைமாக்ஸ் இருக்குதுன்னு அது மக்களுக்கு போய் சேரணுன்னு இந்த படத்தை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கிளைமாக்ஸை மட்டும் கண் கொட்டாமல் பார்க்கலாம். ஆனாலும் மொத்த படத்தையும் அது வாங்கினா இது இலவசம்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு போனால் 5-6 பெண்களோட ஒரு காம களியாட்ட காட்சிகள், காதல் காட்சிகள் இலவசம் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா, ராமர் இவங்கெல்லாம் அடிக்கிற போருக்கு அவங்க கொஞ்சம் நமக்கு ஃபேராக இருப்பாங்க. மொத்தத்தில் இந்த அது வாங்கினா இது இலவசம் போய் தான் பாருங்களேன், எது இலவசமாக கிடைக்குது, எது உங்கள் வசமாகுது அப்படிங்கிறது தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.